நினைவு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பயானினை தொடர்ந்து 10 மணி அளவில் எஜமான் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தினுடைய தர்பாரிலே மஜ்லிஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சூரா யாசின் ஓதி அஸ்மாவுல் இலாம் ஓதப்பட்டு பின்னர் துவா பிரார்த்தனை கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அந்த நிகழ்விலும் அனைவரும் கலந்து சிறப்பித்து வழிமாறனுடைய துவா பரக்கத்தினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கிடையிலே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பயான் மஜ்லிஸ் அதன் பின்னர் ஜியாரத் மஜ்லிஸ் இடம்பெற இருக்கின்ற காரணத்தினால் இடையில் எந்த விதமான அறிவித்தலும் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளை மிகவும் பாதுகாப்பான முறையிலே வைத்துக் கொள்ளுமாறு இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு சீரற்ற காலநிலை, மழை காரணமாக உங்களுக்கு கூடார ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மழை ஏற்படுகின்ற பட்சத்திலே அந்த கூடாரத்தினுள்ளே சென்று இருந்து கொள்ளலாம், இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வினை கேட்டுக்கொள்ளலாம் என்பதனையும் இந்த வேளையிலே நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்னும் ஒரு அறிவித்தல், இந்த சிறுவர்கள் தயவு செய்து சீரற்ற காலநிலை காரணமாக கடல் அலை சற்று வேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து கடற்கரை பகுதிகளுக்கு சென்று அலைவாயுவதில் இருந்து தவிர்ந்திருக்குமாறும் இதில் கூடிய கவனத்தை பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் மீது செலுத்துமாறும் இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி மாவட்டத்தில் ஊர்களில் சிறப்புற்று விளங்கிய நிதி வளம், நில வளம், கலை வளம் பெற்ற மாணிக்கப்பூர் என்ற பூமியில் ஹிஜ்ரி 910 வருடம் அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய 23ஆம் தலைமுறை பேரராக பிறந்த குதுபுல் அக்தாம், குதுபுல் மஜீத், ஃபர்துல் வஹீத் சையதுனா ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாகுரியுல் மாணிக்கப்பூரி கஞ்சி சவாயி கஞ்சி பக்ஸே கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகம் அன்னவர்களினுடைய 203வது கொடியேற்ற விழாவானது கடந்த 2ஆம் திகதி புனித கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 14ஆம் திகதி சனிக்கிழமை லுகர் தொழுகையை தொடர்ந்து மாபெரும் கந்தூரி வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளும் எமது நிர்வாக சபையினரினால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கந்தூரிக்குரிய அரிசி, கந்தூரிக்குரிய காணிக்கைகள், பொருட்கள் கொடுக்கக்கூடிய முஹிப்பீன்கள் அதனை முன்கூட்டியே எமது பள்ளிவாசல் காரியாலயத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து பதிவு செய்து கொள்ளுமாறு இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு 14ஆம் திகதி லுகர் தொழுகையினை தொடர்ந்து கந்தூரி வழங்கி வைக்கப்பட்டு அன்று அசர் தொழுகையின் பின்னர் அல் குர்ஆன் ஓதி தமாம் செய்யப்பட்டு விசேட துவா பிரார்த்தனையோடு மாலை 5 மணிக்கு புனித கொடியானது இறக்கி வைக்கப்பட்டு நிகழ்வுகள் யாவும் நிறைவுக்கு வர இருக்கின்றன என்பதனை இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது 203வது கொடியேற்ற விழா நிகழ்விலே இன்று 10வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே உங்கள் மத்தியிலே சன்மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை முஹையத்தீன் ஜும்ஆ பெரிய பள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகே தர்கா ஷரீஃபினுடைய பிரதி தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் AR சஃபா முஹம்மத் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டைட் பண்ண நல்லா சரி சரிதானே. இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லா வஸ்திலும் பாத்தினாகி ஏகமாயெங்கும் லாஹிராகும் அல்லாமுல் குயூப் அவனுக்காகும் அநேக புகழ்ச்சியும் வகை சனாவும்
சொல்லால் சலவாத்தும் சொற்சலாமும் தூய ரசூலுல்லா மீதிலாகும். நல்லாரால் மீதும் சஹபு மீதும் நாள்தோறும் சொரிவாயிலாகி. மௌத்தாக முன்னமே மௌத்தாகவும் மாறாதியுமா மௌத்து உடலுக்கு ரோஹக்கில்லை. மௌத்தை அறியாதோர் மடையரென்று மணலில் கதம் தோயா நபி மொழிந்தார். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஸஃப நஃப்ஸஹு பிரஹ்மத்தைனி ரஹ்மத்தின் இம்தினானிய்யா ஃபாயிலத்தின் முன்ஃபஜிரா மினல் ஹضرத்தி ரஹ்மானிய்யா வரஹ்மத்தின் வுஜூபிய்யா அஸலிய்யத்தின் நாஸிலா மினல் ஹضرத்தி ரஹீமிய்யா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் مخزن كنز الوجود ومفتاح خزائن الجود وقبلة الواجد والموجود سيدنا محمد وعلى آله وسيدنا شاه الحميد عبد القادر الناهوري المانك پوری قدس الله سره العزيز شيخا ومرشدا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, தஆலா என்னையும் உங்களையும் அவுலியாக்களை நேசித்து இம்மையிலும் பாக்கியம் பெற்று மறுமையிலும் அவர்களோடு இணைந்து வாழுகிற பாக்கியம் பெற்ற மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வரலாற்று பொக்கிஷமாய் எங்களுக்கு நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்காமிலே நாம் அனைவரும் தொன்று தொட்டு இறை வழிபாடுகளையும் நல்லமல்களையும் செய்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், நம்முடைய மார்க்கத்தினுடைய முன்னோடியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால்பாதங்கள் பட்ட கல்லை கஅபத்துல்லாவுக்கு மத்தியிலே அன்று தொட்டு இன்று வரை புனிதமாக பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம் என்று குர்ஆனிலே சொல்கிறான். நாமெல்லாம் இந்த தர்காவுக்குள்ளே மகாம் என்று சொல்கிறோம் அல்லவா? இறை தியானம் செய்யப்படுகிற இடங்களை மகாம் என்று சொல்கிறோம் அல்லவா? அவுலியாக்கள், நபிமார்கள், இந்த வார்த்தை பிரயோகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு காண்பித்திருக்கின்ற ஒரு சொல் முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கஅபாவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாதம் பட்ட கல் இருக்கின்ற இடத்தை, அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடங்கப்படவில்லை. அவர்களுடைய பாதத்தை சுமந்த கல் என்றிருந்தும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மகாமே இப்ராஹீம் என்று பெயர் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பாதம் பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தொழ வேண்டும் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, மகாமே இப்ராஹீம் இருக்கிற இடத்திலே நீங்கள் தொழுகை ஏற்பட போவதில்லை, அங்கே பித்அத் ஏற்பட போவதில்லை, அங்கே ஹராம் ஏற்பட போவதில்லை, அங்கே யாரும் கல்லை வணங்க போவதில்லை, அங்கே யாரும் மண்ணை வணங்க போவதில்லை என்று அல்லாஹ்வுக்கு உத்தரவாதமாக இந்த சில சகோதரர்களுக்கு ஏற்பட்டு
அவுலியாக்களுடைய அடையாள சின்னங்கள் இருக்கின்ற இடங்களிலே தொழுவதை ஹராம் என்றும், பள்ளிவாயல்கள் இருந்தால் அந்த பள்ளிவாயல்களிலே தொழுவது ஹராம் என்றும், ஷிர்க் என்றும் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இல்லாத அச்சம், அல்லாஹ் தஆலாவுக்கு இல்லாத கரிசனை ஏன் இன்றிருக்கின்ற இயக்கங்களுக்கு வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதம் பட்ட கல்லை மகாம் என்று மட்டும் சொல்லவில்லை, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை இல்லம். ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்குத்தான். அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் பூரணமாய் நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் கஅபத்துல்லாவை தவாபு செய்து முடிந்தவுடனே இன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தைரியமாக இந்த மனித குலத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை, ஈமானிய உள்ளங்களை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால் அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இல்லாத அச்சம் என்னடா வாப்பா நம்மடாக்களுக்கு வந்த என்ன அசிஸ்டன்ட் மலாய்க்கத்துமாரா நீங்க? அல்லாஹு தஆலா சகல காரியங்களுக்கும் மலாய்க்கத்துமார்களை நியமித்திருக்கிறான். நன்மை தீமைகளை கண்காணிக்க மலக்குகளை வைத்திருக்கிறான். இது பூமியில் பிறந்த மலக்குகளாக ஏதோ ஒரு பூதாகரமாக, ஷிர்க்காக, குஃபுராக இந்த காரியங்களை சித்தரிக்கிறார்கள் என்றால் மகாமே இப்ராஹீமை தொழும் தளமாக்கிக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்திய அல்லாஹ் சுன்ன ஜமாத். அல்லாஹ் நம்மட பார்வையில சுன்னத் வல் ஜமாத்தாக இருக்கிறான். அதானே? அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை முடித்து விட்டால், அரஃபாவுடைய கடமையை முடித்து விட்டால் நாம என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? உதுகுருல்லாஹ கذிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த ذிக்ரா. இது குர்ஆனில் உள்ள வசனங்கள். நான் இன்னும் ஹதீதுக்கு செல்லவில்லை, இமாம்களை பற்றி சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உதுகுருல்லாஹ, முன்னோர்களை எவ்வாறு நீங்கள் திக்ரு செய்வீர்களோ, நினைவு கூறுவீர்களோ, அதுபோல அல்லாஹ்வை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். சகோதரர்களே, யாராவது ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிற பொழுது ஒரு கெட்ட காரியத்தை உதாரணமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு ஆள் ஜம்சம் தண்ணீரை எடுத்துக் கொண்டு வருகிறார். அவரை பார்த்து ஒருவர் சொல்கிறார், சாராயம் குடிப்பது போல ஜம்சம் நீரை குடி என்று சொன்னால் இந்த உதாரணம் பொருந்துமா? ஜம்சம் புனிதமான நீர் அல்லவா? ஜம்சம் புனிதமான நீர் அல்லவா? சாராயம் குடிக்கிறா போல குடி என்று சொன்னால் அது பொருந்துமா? அப்படி சொல்லுவது பாவம். ஏன்? சாராயம் ஹராமாக்கப்பட்ட ஒன்று, ஜம்சம் புனிதமான நீர். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே உதுகுருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், கதிக்ரிக்கும் ஆபாக்கும், உங்கள் முன்னோர்களை நினைவு கூறுவது போல அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், முன்னோர்களை நினைவு கூறுதல் என்பது கெட்ட காரியமாக, மதுவருந்துவது போல ஒரு பாவமான காரியமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு சொல்லி இருப்பானா? சகோதரர்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லெக்கில்லாம பேசிட்டான் என்றல்லவா வரப்போகிறது. எனவே எந்த இயக்கவாதிகளாக இருந்தாலும், எந்த ஜமாத்தார்களாக இருந்தாலும், எந்த இயக்கம் சார்ந்த அறிஞர்களாக இருந்தாலும்
ஒன்றை நிராகரிப்பதற்கு முன்னால் அதனுடைய ஆழநீள அகலங்களை நிச்சயமாக பார்க்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கல்லிடத்திலே தொழுங்கள் என்று சொல்கிறான். அந்த கல்லுக்குள் அல்லாஹ் குடியிருக்கவில்லை. அந்த கல்லுக்குள் அந்த நபி கூட இல்லை. பாதம்பட்ட கல்லிடத்திலே தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான் தெரியுமா? கல்முனை அல்லது கொழும்பு அல்லது கண்டியில் உள்ள மக்களை பார்த்து சொல்லவில்லை. கஅபா மக்கமா நகரத்துக்கு வந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். உம்ராவுடைய கடமையை பார்த்து மிம் மகாமி இப்ராஹீம முஸல்லா, நீங்கள் முஸல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தளத்திலே தொழுது கொள்ளுங்கள் என்கிறான். உதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா, நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினைவு கூறுவது போல அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முன்னோர்களை நினைவு கூறுவது பிழை என்று அல்லாஹ்வுடைய கணிப்பிலே இருந்திருந்தால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுபோல நீங்கள் அல்லாஹ்வையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது மட்டுமல்ல, அவுலியாக்கள் இறைநேசர்களை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகாம் என்கின்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்கின்றான். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்குங்கள். மகாமன் மஹ்மூதா, மகாமன் மஹ்மூதா என்கின்ற மகாமில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நாளை ஆகிரத்திலே உங்களை எழுப்புவான் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கற்றுக் கொடுக்கிறான். மகாம். அப்ப இந்த மகாம் என்கிற வார்த்தை துனியாவோடு மட்டுமுள்ள வார்த்தை அல்ல. வெறுமனே கல்முனை கடற்கரை பள்ளி வாசலில் மட்டுமுள்ள வார்த்தை அல்ல. அது கஅபாவுக்கு அருகிலும் மகாமே இப்ராஹிம் இருக்கிறது, ஆகிரத்திலும் மகாமே மஹ்மூதா இருக்கிறது. துனியாவிலும் கொடி இருக்கிறது, ஆகிரத்திலும் கொடி இருக்கிறது. சகல அடியார்களும் அந்த லிவாவுல் ஹம்த் என்கின்ற கொடி நிழலுக்கே ஆசைப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவத்தின் கீழே நாளை ஆகிரத்திலே இருப்பதற்காக. இப்படிப்பட்ட அழகான வழியாக இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கின்ற நபிமார்களும் அவுலியாக்களும் சென்ற பாதையைத்தான் நாங்கள் இன்று பின்துயர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அவுலியாக்களுடைய தர்பாரில் உணவு கொடுப்பது ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ஸ்பெஷல் வணக்கம். கௌசுனா முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? பசித்த ஒரு வயிற்றுக்கு உணவளிப்பது 1000 ஜும்மா பள்ளி வாசல்களை கட்டி முடிப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள். கௌசுல் ஆலம் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். ஒரு பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுக்கிறது 1000 பள்ளிவாசல்கள், ஜாமிஅ என்று சொல்லுவார்கள், அதாவது ஜும்ஆ பள்ளிவாசல்கள். 1000 ஜும்மா பள்ளி வாயில்களை கட்டுவதை விட என்னிடத்திலே பசித்த வயிற்றுக்காக ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது மிக சிறந்தது என்று சொன்னார்கள் கௌசுல் ஆலம் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். ஆனால் அவர்களுடைய வழியில் வந்த அவர்களுடைய ஹலீஃபாக்கள், அவர்களுடைய வழியில் வந்த அவர்களுடைய முரீதுகள், சீடர்கள் இன்று வரைக்கும் என்ன செய்தார்கள் தெரியுமா? 1000கணக்கான முஹையித்தீன் பள்ளிவாசல்களையும் கட்டி பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கும் தளமாகவும் அந்த தளங்களை மாற்றினார்கள். ரெண்டையும் செஞ்சார்கள். முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்ன சொல்கிறார்கள்? உணவளிப்பது பள்ளிவாசல் கட்டுவதை விட சிறந்தது என்று தான் சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய ஹலீஃபாக்களோ முரீதுகளோ என்ன செய்யவில்லை?
அவ பள்ளி கட்ட தேவையில்ல, ஒரு பந்தல் அடிச்சு சோறு கொடுத்தா போதும் என்று சொல்லல. என்ன செய்தார்கள்? அந்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் பேரிலே ஆயிரக்கணக்கான பள்ளி வாயல்களை உலகெங்கும் அவர்கள் கட்டி அந்த பெரியாருடைய வார்த்தைக்கு ஈடாக கட்டுப்பட்டு பல லட்சம் மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தரீக்காவிலே கந்தூரியினுடைய அத்திவாரமாக இருக்கிறது. தரீக்காவிலே இஸ்லாத்தில் கந்தூரி என்பது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தே பார்க்க வேண்டிய விஷயம். விருந்தாளிகள் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? லைஃப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விருந்தாளிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விசேட வணக்கம் விருந்து கொடுப்பது. அந்த வழியில் உலகெங்கும் அது நிலையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றி இத்ஆமுத்தாம் உணவு கொடுக்கின்ற கலாச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே தொடராக இஸ்லாத்திலிருந்து வருகிறது. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவருடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டிலேதான் இன்று ஆயிரக்கணக்கான முஹியுத்தீன் பள்ளிவாசல்கள், அவுலியாக்களுடைய பள்ளிவாசல்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தான் எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திலே பல நாடுகளுக்கு ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இலங்கை மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாடாக அவர்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் காலி, கண்டி, ஜெயிலானி, அதே போன்று பொத்துவில், அதே போன்று கல்முனை போன்ற இடங்களில் எல்லாம் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகத்தினுடைய தொடர்பு வருகை தந்த வரலாறுகள் இருக்கின்றன. ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்கள் கல்முனையில் இருக்கின்ற பொழுது நமது பக்கத்து ஊர்களான நிந்தவூர், சம்மாந்துறை, அதே போன்ற அம்பாறை, பொத்துவில் போன்ற ஊர்களுக்கும் அவர்கள் விஜயம் செய்திருக்கிறார்கள். நிந்த ஊரிலே தீராத நோயாளிகளின் நோய்களை தீர்த்ததாக அவர்களின் வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. படகின் மூலமாக, பாய்மரக் கப்பலின் மூலமாக இலங்கைக்கு வருகிறார்கள். தன்னுடன் தன்னுடைய மிக சிரேஷ்டமானவர்களாக யூசுப் ரஹிமஹுல்லா அன்னவர்களையும் அழைத்துக் கொண்டு படகிலே வருகிறார்கள். வருகின்ற பொழுது யூசுப் நாயகம் அவர்களுடைய தஸ்பீஹ் படகிலே கைதவறி கடலுக்குள் விழுந்து விட்டது. நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கிறார்கள், யூசுப் நாயகம் ரஹ்மஹுல்லா அவர்கள், எஜமான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஒலு செய்கின்ற கேத்தல் இருக்கிறதே, கேத்தல், அதை நீங்கள் தண்ணீரில் போட்டு தண்ணீரை அள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தஸ்பீஹ் விழுந்தது எங்கேயோ, ஆனால் அந்த கேத்தலை போட்டு எடுத்த பொழுது அந்த தஸ்பீஹ் அந்த கேத்தலுக்குள்ளே வந்தது. சுப்ஹானல்லாஹ். இது இலங்கைக்கு வருகின்ற பொழுது, வழியிலே படகிலே வருகின்ற பொழுது எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுக்கு நடந்த அற்புதம். அவர்கள் நீண்ட காலம் நம்முடைய தஃப்தர் ஜெயிலானியிலே இருந்தார்கள். இன்றைக்கு பாதுஷா நாயகம் மறைஞ்சி 468 வருஷம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இலங்கையில் ஆட்சியாளர்கள் மாறுகின்ற பொழுது, சண்டைகள் மூழுகின்ற பொழுது சில காரியங்கள் விடுபட்டு மீண்டும் ஆரம்பிக்கும். விடுபட்டு மீண்டும் ஆரம்பிக்கும். நம்முடைய 203வது கொடியேற்றம் என்கிறது பாதுஷா நாயகத்தில கொடியேற்றம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட தகுதிதான் 203 வருடங்களே தவிர பாதுஷா நாயகத்துடைய வரலாறு 468 வருடங்களுக்கு முன்னால் உள்ள வரலாறு. ஏனென்றால் பாதுஷா நாயகமார்களுடைய இடத்திலே 468வது வருடம் இந்த முறை அவர்களுடைய விழா கொண்டாட. அப்ப வரலாற்றில் 12 வருஷம் ஷோர்ட் ஆகுமா இல்லையா? அப்படி
குர்நாகல்ல இன்னொரு ஊர் இருக்குது, கல்கமு என்ற ஒரு ஊர். அங்க ஒரு ஜாகம் என்ற ஒரு ஊர் இருக்குது, மிக கிராமமான ஊர். அது மிக பழமை வாய்ந்த ஊர். அங்கே 3 ஜியாரங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு 25 வருஷமாக அங்கே கந்தூரி தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு அங்கே விடுபட்டு போயிருக்கிறது. அங்கிருக்கின்ற ஜியாரங்களில் கூட கரையான்கள் புத்து கட்டி இருக்கின்றன. புத்தளத்திலே குஞ்சலி மரிக்கார் என்று ஒரு பெரியார் இறைநேசருடைய ஜியாரம் இருக்கிறது. யார்? எஜமான் ஷாகுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அன்னவர்களோடு இந்த இலங்கை திருநாட்டுக்கு வந்தவர்கள். அதே போன்று ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள் தொடர்பட்ட ஜியாரங்கள் மட்டக்களப்பிலே இருக்கின்றன, கண்டியிலே இருக்கிறது, குருநாகலிலே இருக்கிறது. இப்படி நாட்டிலே பல இடங்களில் ஜியாரங்கள் இருக்கின்றன. வருஷம் என்ன தெரியுமா? 400 சொச்சம் வருஷம். ஆனா நம்மோட கொடியேற்றம் 200. அப்படி என்ன அர்த்தம்? இந்த கொடியேற்றம் கடந்த காலத்தில் எஜமான் பாதுஷா நாயகம் வந்த காலத்தில் இருந்து விடப்பட்டு மீண்டும் இறைநேசர்கள் அவருடைய இடம், இறைநேசர்களின் தளம், அந்த தளங்களை கௌரவிப்பது நம்முடைய முக்கியமான மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு கட்டாயமான பண்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்ச்சைகள். ஒரு பெண்மணி எஜமான் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகத்துடைய இடத்துக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து ஊத்துறதாக, விளக்குக்கு ஊத்துறதாக நேர்ச்சை செய்கிறார். ஆனால் இந்த சபி பாடினார்கள், தஹபுனா பி பணமைனி பழமைனி மதுரமா. ஒரு அரபு தமிழ் கவிதை சொல்லுவார்கள், தஹபுனா பி பணமைனி பழமைனி மதுரமா வ அகல்நாஹு ஜம்மன் வ ஜம்மன் வ கூட்டமா. அல்லாமத்துல் அரூஸ் மாப்பிள்ளை நபி ஆலிம் சாஹிப் அவர்கள் அரபும் தமிழும் கலந்த நம்முடைய இலங்கை முஸ்லிம்களுடைய அந்த சாயலிலே ஒரு கவிதை பாடினார்கள். என்ன சொன்னார்கள்? ரஹபுனா பி பணமைனி பழமைனி மதுரமா வ அகல்நாஹு ஜம்மம் வ ஜம்மம் வ கூட்டமா. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? 2 பணம் கொடுத்து 2 பழம் வாங்கினோம் நாங்க. ரஹபுனா பி பணமைனி பழமைனி. 2 பணம், 1 பணம் 2 பணம், 2 பணம் கொடுத்து பழமைனி மதுரமா, டேஸ்டான நல்ல சுவையான 2 பிலாப்பழம் வாங்கினோம். அது அந்த பழம், அந்த வரலாறு சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள், பிலாப்பழம் வாங்கின வரலாறு தான் அது. 2 பழத்தை வாங்கி, அது டேஸ்டான நல்ல பிலாப்பழம் 2 வாங்கி, வஅகல்நாஹு ஜம்மன் வ ஜம்மம் வ கூட்டமா. அரபியில ஜம்மன் ஜம்மன் என்று சொன்னா கூட்டம் என்ற அர்த்தம். அரபியிலையும் அதை உடனடியா 3 பணத்துக்கு இந்த எண்ணெயை வித்தா, அப்ப 2 பணம் லாபம், 1 பணம் 2 பணம் லாபம். திருப்ப வேறு ஒரு எண்ணெயை 1 பணத்துக்கு வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து எண்ணெயை விளக்கிலே ஊற்றிய பொழுது அந்த எண்ணெய் தண்ணியாக மாறிவிட்டது. எண்ணம் போல, எண்ணெய் சரியா இருந்தாலும் எண்ணம் போல நீயத்தை மாத்தினா எண்ணெய் தண்ணீராக மாறிவிட்டது. இது அவர்களுடைய அற்புதத்திலே ஒன்று. அதனால்தான் பெரியார்கள் சொல்லுவார்கள், சாஹிபுல் கராமாத் சாஹிபுல் மனாகிப், அற்புதங்கள் அதிகம், எண்ணற்ற அற்புதங்களுக்கு சொந்தமானவர்கள் எஜமான் ஷாகுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வான், அல்லாஹு நூறு சமாவாதி வல் அருள். அல்லாஹு தஆலா வானங்களினதும் பூமியினதும் ஒளியாக இருக்கிறான். மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் விளக்கை போல. இப்ப நாம சியாரங்கள்ல பார்க்கலாம், ஆரம்ப காலத்தில் வெளிச்சத்துக்காக மட்டும் பள்ளிவாசல்கள்ல தர்காக்கள்ல விளக்குகள் எரித்தார்கள். ஆனால் கரண்ட் வந்தது பிறகு விளக்கு என்னத்துக்கு? விளக்கு எரித்தார்கள். ஏன் எரித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா விளக்கு எரிப்பதை அல்லாஹ் தன்னுடைய ஒளிக்கு உதாரணமாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப சியாரங்கள் என்ன செஞ்சாங்க? விளக்கு வச்சாங்க. அந்த விளக்கிலே எரிகின்ற எண்ணெய் பரக்கத்தானது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான். அதனால்
விளக்குகளுக்கு எண்ணெயை கொண்டு வந்து ஊத்துவது மட்டுமல்ல, அந்த எண்ணெய்களை தங்களுடைய நோய்களுக்கு மருந்தாக எடுத்துச் செல்லுகின்ற, பரக்கத்துக்கு எடுத்துச் செல்லுகின்ற வழக்கத்தை மக்கள் நடைமுறையில் பிடித்தார்கள். அந்த விளக்கிலே பரக்கத் இருக்கிறது, எண்ணெயிலே பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குர்ஆனிலே சொன்னான். அந்த ஆயத்தை அடியொட்டி ஜியாரம் இறைநேசர்களுடைய தர்காக்களிலே விளக்குகள் எரிக்கப்பட்டன. பழங்கள், உணவுகளை கொண்டு வந்து காணிக்கைகளாக வைத்து அந்த இடங்களிலே துஆக்கள் கேட்கப்பட்டன. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு கற்றுத்தந்தான். எங்க கற்றுத்தந்தான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்துக்கு வந்து பார்ப்பார்கள். பார்க்கின்ற பொழுது அவரிடத்திலே ரிஸ்க், உணவு இருக்கும். உணவு இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட இருந்தது என்ன? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கண்டது ரிஸ்க், உணவை கண்டார்கள். அந்த உணவுக்கு வயோதிபத்திலே முதுகு கூனிய நிலையில் இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது. அல்லாஹ் இதை குர்ஆனிலே எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அவுலியாக்களுடைய இடங்களுக்கு துஆக்களை கேட்பதற்காக அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல்களை எதிர்பார்த்து அவுலியாக்களுடைய தர்காக்களை வசீலாக்களாக ஆக்கி யார் செல்கிறார்களோ அங்கே அவர்கள் உணவு பண்டங்கள், பல வர்க்கங்களை அங்கே எடுத்துச் சென்று கொடுத்து துஆக்களை கேட்கின்ற வழக்கம் இருக்கிறது. யார் காட்டி கொடுத்த வழி? மக்கள், இறைநேசர்கள். இறைநேசர்கள் என்றால் யார்? வெறுமனே வேதம் படித்தவர்களா? இல்லை, அவர்கள் அல்லாஹ்வை உணர்ந்தவர்கள், அல்லாஹ்விலே ஃபனாவானவர்கள், அல்லாஹ்விலே தங்களை மாய்த்தவர்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் அற்றவர்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றையும் ஆகு என்றால் அது ஆகுவதற்கும், அழிய வேண்டும் என்றால் அது அழிவதற்குமான ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களுடைய வல்லமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு இறைநேசருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற ஆற்றல், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல்கள் வெளியாகுகின்ற தளமாக அவுலியாக்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். செஞ்ச ஒன்று சொல்லுங்களேன் பாப்போம். எதுவும் இல்லை. ஏதாவது நீங்க அல்லாஹ் நேரடியா செஞ்ச உண்டு? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இருக்கா? இல்ல. அல்லாஹ் ஒரு வஸ்துவை படைக்க நாடினால் நேரடியா படைச்சிருக்கானா? அல்லாஹ் தஆலா நேரடியா படைச்ச உண்டு சொல்லுங்க பாப்பா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் டைரக்டா படைக்கல. என்ன செஞ்சான்? மலக்குகள் அனுப்பி மண் எடுத்து அல்லாஹ் தஆலா அந்த மண்ணை மனிதனாக சமைத்து அதற்கு உயிரை ஊட்டினான். அவ்வளவுதான். இந்த உலகத்தில் யார் நேரடியா பிறந்தார்கள்? யாரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை காரண உலகமாக்கி இருக்கிறான். அவுலியாக்களை காரணிகளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றலை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றலை கொண்டுதான் அவுலியாக்கள் இந்த உலகத்திலே தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள், பரப்பி இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபனா ஃபில்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விலே தம்மை மாய்த்தவர்களாக, அவுலியாக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதனால் உலகெங்கும் சென்று இஸ்லாத்தை பரப்பி அவர்கள் மாற்று மத சகோதரர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்த்து இந்து முஸ்லிம், சிங்கள முஸ்லிம் நல்லுறவுக்கு ஒரு மிக பெரும் பாலமாக, மன்னர்களோடு கூட உறவு பாலமாக இருந்தவர்கள்தான் எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவுலியாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வருகைக்கு பின்னால் இந்த உலகத்திலே தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் செல்லும் தூதுவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக
அல்லாஹ் அனுப்பியதன் வழியிலே இந்த மண்ணுக்கு வந்து பெருமை சேர்த்த எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த தர்பாரை தொழுகின்ற தலமாக, நேர்ச்சைகள் நிறைவேற்றப்படுகின்ற தலமாக, அவுலியாக்கள் கொண்டாடப்படுகின்ற தலமாக, எங்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற தலமாக, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இருக்கின்ற தலமாக கொண்டாடுகின்ற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த மாதத்திலே பிறை 9 பிறந்தார்கள். இன்று பிறை 10 அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். தென்னகம் இந்தியாவிலே அவர்களின் இடம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் கல்முனையிலே அவர்களுடைய இடம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாக்கியத்தை தமிழ் முஸ்லிம் மக்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லா ஜமாத்தார்களும், இன்றைக்கு எந்த இயக்கத்தை பேசினாலும் இயக்கங்கள் 30, 40, 50 வருஷம் தான். ஆனால் எஜமான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் 10-500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டுக்கு நம் ஊருக்கு போதித்த இந்த மார்க்கத்தை நாம் அனைவரும் ஏற்று பின்பற்றி ஒற்றுமையாக வாழக்கூடிய சமுதாயமாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களுடைய மஹப்பத்திலும் அன்பிலும் திளைத்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப்பி ஸல்லி. ஜியாரத் மஜ்லிஸ் இருக்கிறது. ஒரு 10-20 நிமிடங்கள் அதில் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை நேரமும் எம் மத்தியிலே உரை நிகழ்த்தி விடைபெற்றிருந்த கல்முனை மொஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல், கடற்கரை பள்ளி வாசல், நாகூர் ஆண்டகே தர்கா ஷரீஃபினுடைய பிரதி தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் AR சஃபா முஹம்மத் நஜாஹி காதிரி அவர்களுக்கு மொஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல், கடற்கரை பள்ளி வாசல், நாகூர் ஆண்டகே தர்கா ஷரீப் நிர்வாக சபையினர் மற்றும் விழா குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே